அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட தகவல்ல நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 18ஆம் தேதி அமாவாசையானது வருதுங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இந்த அமாவாசையானது பங்குனி மாதம் 4ஆம் தேதி அன்று வருகிறது. இந்த அமாவாசை அன்று நம்ம முக்கியமா செய்யக்கூடிய விஷயங்கள் முன்னோர் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயங்கள் அனைவருக்குமே நிச்சயமா ஞாபகத்திற்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த அமாவாசை நாளில் செல்வ வளம் உங்களுக்கு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பங்குனி அமாவாசைக்கு சிறந்த பரிகாரமாக இந்த பரிகாரத்தை நிச்சயமா நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்த பிறகு உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு, என்ன மாதிரியான அற்புதங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி இந்த 2 தினங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷமான தினங்களாகவே சொல்லலாம். இந்த தினங்களில் நாம் செய்யக்கூடிய எந்த வழிபாடாக இருந்தாலும் எந்த பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட பிரபஞ்சத்தின் பேராற்றல் நிறைந்த இந்த நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை செய்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக சொல்வதுதான் இந்த செல்வ வளம் பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கையில செல்வத்தில் எந்த வகையில கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில செல்வ வளம் நிச்சயமா அதிகரிக்கும். ஸோ இந்த பரிகாரத்தை எந்த மாதிரி முறையில செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பங்குனி மாத அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதற்கு கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயாரின் அருள் என்பது நிச்சயமா அவசியம். மகாலட்சுமி தாயார் என்பவர் சந்திர பகவானின் சகோதரியாக கருதப்படுகிறார். இதனால சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதனாலதான் பார்த்தீங்கன்னா பல ஆலயங்களில் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு நிச்சயமா நடைபெறும். அதாவது இந்த பங்குனி அமாவாசையில மகாலட்சுமி பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பங்குனி அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக திகழக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பங்குனி அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகலாம். இப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்களை ஒன்று சேர்த்து வைப்பதன் மூலம் மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக நிச்சயமா நமக்கு கிடைக்கலாம். மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது அது வாசனை பொருட்களாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்தில் வாசனை நிறைந்து இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி தாயார் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொருட்களாக சொல்லப்படுது. இந்த 3 பொருட்களும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா பங்குனி அமாவாசை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி தினத்திலும் இந்த 3 பொருட்களையும் ஒரு சேர மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக வைக்கணுங்க. அதாவது பச்சை கற்பூரம் சிறிது துண்டு எடுத்துக்கொள்ளலாம், 1 கிராம் வை எடுத்துக்கொள்ளலாம், 1 ஏலக்காயை எடுத்துக்கொள்ளலாம். இதை 3ஐயுமே மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்திலோ அல்லது அகல் விளக்கிலோ போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி முறைகளில் நீங்க நிச்சயமா வைக்கலாம். அன்று முழுவதுமே பார்த்தீங்கன்னா இது அப்படியே மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக நிச்சயமா இருக்கணும். அமாவாசை முடிந்த மறுநாள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே நீங்க எந்த இடத்தில் பணம் வைப்பீங்களோ அந்த இடத்தில் வைக்கலாம், அல்லது உங்களுடைய பர்சில் கூட நீங்க வைத்துக் கொள்ளலாம். இதை அப்படியே நீங்க எடுத்து வைக்கணும். அதாவது ஒரு துணியில் மூட்டையாக கட்டி நிச்சயமா வைக்கவே கூடாதுங்க. பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா காற்றில் கரைந்துவிடும். ஏலக்காய், கிராம்பு மட்டும் அப்படியே இருக்குங்க. அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இந்த ஏலக்காய், கிராம்பை நீங்க சாம்பிராணி தூபம் போடும்போது அதுல போட்டு நீங்க காட்டலாம். ஸோ இந்த மாதிரி முறைகளில் நீங்க நிச்சயமா செய்யலாம். இப்படி ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் இந்த முறையில் நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு 3 பொருட்களை சேர்த்து வைப்பதன் மூலம் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி இந்த அமாவாசை நாளில் உங்களுக்கு செல்வ வளம் நிச்சயமா அதிகரிக்கும்.
கண்டிப்பா செல்வ வளம் பெருகுவதற்கு அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை மறக்காமல் ஒவ்வொரு ராசினியர்களும் செய்திடுங்க. மேசராசினியர்கள் இந்த பரிகாரத்தை செய்து வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் படிப்படியாக குறையலாம். மேஷ ராசினியர்களுக்கு இந்த பங்குனி அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நாம இப்போ தெரிந்து கொள்ளலாம். இரத்த காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாயை ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு மனதில் தெளிவு பெருக்கலாம். அலைச்சல்கள் உங்களுக்கு படிப்படியாக குறையலாம். தாமதமாக நடந்து கொண்டிருந்த செயல்கள் துரிதமாக நடக்க தொடங்கலாம். மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். மற்றவர்களின் மனதை துல்லியமாக நீங்க அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கலாம். அவர்களும் உங்களுடைய பேச்சை கேட்டு நிச்சயமா நடப்பார்கள். உங்களுடைய மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் இந்த அமாவாசைக்கு பிறகு விலகலாம். வெளியில் கொடுத்திருந்த கடன்கள் திரும்பவும் உங்க கைக்கு வந்து சேரும். சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களின் முயற்சிக்கு அனைத்துமே வெற்றி வாகை சூடுங்க. உங்களுடைய கவலைகள் படிப்படியாக குறையலாம். புதிய வீட்டுக்கு குடிபெயரும் வாய்ப்பு சில ராசினியர்களுக்கு உண்டாகலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வழக்கொன்றில் வழங்கப்படும் சாதகமான தீர்ப்பினால் வருமானம் பெருகலாம். அதுபோலவே தொழில் செய்யக்கூடிய மேசராசினியர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது வாடிக்கையாளர்களிடம் நிதானம் கோபப்படாமல் நடந்து கொண்டால் நல்ல லாபங்களை நீங்க பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டிகளையும் சௌகரியமாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு மேசராசினியர்களுக்கு நிச்சயமா இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வெற்றிகரமாக முடியலாம். கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா புதிய முதலீடுகளில் கவனமாக இருப்பது மேசராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதுங்க. உத்தியோகஸ்தாரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். அது போலவே மேல் அதிகாரிகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்க்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். அலுவலகத்தில் உங்களுடைய மரியாதை நிச்சயமா உயரலாம். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா எவரை பற்றியுமே புறம் பேசாமல் சக ஊழியர்களின் நட்பை காப்பாற்றிக் கொள்வது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். உங்களுடைய முயற்சி அனைத்துமே வெற்றி பாதையை நோக்கி செல்லலாம். கட்சி தலைமையுடன் நல்ல பெயர் வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அமையலாம். சமூகத்தில் உங்கள் மீது அந்தஸ்து உயரலாம். அதே சமயம் நண்பர்கள் போல் பழகும் எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக நிச்சயமா இருக்கணும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா பிறரிடம் பேசும் நேரத்தில் நிதானம் அவசியம். எதிர்கட்சியினர் உங்களை பற்றி பரப்பும் அவதூறுகள் குறித்து நீங்க கவலைப்படவே கூடாதுங்க. கலைத்துறையில இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். உங்களுடைய திறமையை வெளிப்பற்றி ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவை நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய செல்வாக்கு நிச்சயமா உயரலாம். பணவரவு அமோகமாக இருக்கலாம். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகலாம். ராசிகளின் ஆதரவோடு வெளிநாடுகளுக்கு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு சில மேச ராசினியர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கலாம். பெண்மணிகளுக்கு பாத்தீங்கன்னா கணவரிடம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். பணவரவு பெண்மணிகளுக்கு சீராக இருக்கலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையுங்க. எப்போதும் பேசும் நேரத்தில் பெண்மணிகளுக்கு பாத்தீங்கன்னா நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். மாணவ மணிகளுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது கல்வியிலும் விளையாட்டிலும் வெற்றிகளை நாட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படியே சொல்லலாம். ஆசிரியர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக நிச்சயமா கிடைக்குங்க. இந்த காலகட்டங்களில் மேசராசினியர்கள் அதாவது இந்த அமாவாசைக்கு பிறகு யோகா பயிற்சி தியானம் இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமா நீங்க பின்பற்றலாம். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் இந்த மாதிரி மாற்றங்கள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கலாம். இந்த அமாவாசைக்கு பிறகு ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தினமும் பாத்தீங்கன்னா முருகன் ஆலயத்திற்கு சென்று கந்த சஷ்டி கவசம் நீங்க மனதில் சொல்லி வரலாம். இந்த மாதிரி செய்து வரும்போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடங்கள் நிச்சயமா அகன்றுவிடும். இன்னைக்கு நம்ம சேனல்ல மேசராசினியர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். அது போலவே இந்த பங்குனி அமாவாசை என்று செல்வ வளம் பெருகுவதற்கு எந்த மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறதையும் நாம தெரிந்திருப்போம்.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.